ஊரா கிணறு, உறங்கா புலி, தீரா வழக்கு அப்படின்னு அதிசயங்கள கொண்ட கோவில பத்தி உங்களுக்கு தெரியுமா? 108 திவ்ய தேசங்கள்ல 18வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோவில் தான். ஏற்கனவே இந்த கோவிலோட தல வரலாறு போட்டிருக்கேன். இதுல இந்த அதிசயங்கள நம்ம பார்க்கலாம். இங்கு உற்சவர் தாமோதர பெருமாள் இடது கரத்த அப்படி இடுப்புல வைத்துக்கொண்டு குழந்தை கண்ணனாக அருள்பாலிக்கிறார். இங்கு ஸ்ரவண புஷ்கரணி அப்படிங்கிற தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்தோட பெயரை கேட்டாலே பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு சமயம் திருமங்கையாழ்வார் சில பொருட்களுடன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறதுக்காக இந்த நாகப்பட்டினம் வழியா வர்றப்ப இந்த தளம் வழியாக வர்றாரு. சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் அப்படின்னா அவர் கையில இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் வயல்ல உள்ள ஒரு புளிய மரத்தடியில புதைச்சி வச்சுட்டு அதை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு புளிய மரத்திட்ட சொல்லிட்டு ஓய்வெடுக்கிறாரு. புளிய மரமும் திருமங்கையாழ்வாரோட சொல்ல கேட்டு உறங்காமல் அப்பொருட்களை எல்லாம் பாதுகாத்தது. அதனாலதான் இந்த புளிய மரத்துக்கு பேரே உறங்கா புளிய மரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மறுநாள் காலையில அந்த இடத்தை உழுவுவதற்காக வயல் உரிமையாளர் வர்றாரு. புளிய மரம் ஆழ்வாரை எழுப்பியது. இதையடுத்து ஆழ்வாருக்கும் நிலத்தோட உரிமையாளருக்கும் நிலப்பிரச்சனை ஏற்பட்டது. வாதம் முற்றியது. ஊர் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. நிலத்தின் உரிமையாளர் தனது உரிமை பட்டாவை சமர்ப்பித்தார். ஆழ்வாரும் தனக்கு பட்டா ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதா சொல்லி ஒரு நாள் அவகாசம் கேட்டார். ஊர் பஞ்சாயத்து அதற்கு சம்மதம் தெரிவித்தது. ஆனால் வழக்கு முடிவுறாமலே போனது. அன்று முதல் இன்று வரை இந்த ஊர்ல பதிவு செய்யப்படும் எந்த வழக்கும் முடிவு பெறாமல் தீரா வழக்காக இருந்தது. அதனாலதான் தேரா வழக்கு அப்படின்னு ஆனது. இந்த ஊர்ல ஒரு நாள் தங்குவதற்கு அவகாசம் கேட்ட ஆழ்வாருக்கு தாகம் எடுத்தது. ஊர் கிணற்றடியில உள்ள பெண்கள்கிட்ட தண்ணீர் கேட்டபோது அவர் மீது வழக்கு இருப்பதால அவங்கெல்லாம் தண்ணீர் தர மறுத்துட்டாங்க. வருத்தப்பட்ட ஆழ்வார் இனி இந்த ஊர்ல உள்ள கிணறுகள்ல எல்லாம் நீர் ஊறாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இன்று வரை இந்த ஊர் கிணறுகள்ல நீர் ஊறுவதே இல்லை. அதனாலதான் ஊரா கிணறு அப்படின்னு வந்தது. அப்படியே நீர் ஊறினாலும் உப்பு நீரே கிடைக்குது. கோயில் மடப்பள்ளி கிணத்துல மட்டும்தான் நன்னீர் கிடைக்கிறது. 3.25 நாளிகை, அதாவது 1.5 மணி நேரம் நடைபெறுகின்ற திருநீர் அணி விழாவின் போது பெருமாளுக்கு இங்கு மட்டும்தான் திருநீர் அணிவிக்கப்படும். எல்லா கோவில்கள்லையும் இந்த கருடாழ்வார் பார்த்தீங்கன்னா கைகளை குவித்து வணங்கிய வண்ணம் இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல மட்டும் வைகுண்டத்துல இருப்பது போல கருடாழ்வார் கைகளை கட்டிய வண்ணம் இருக்கிறது இங்கு மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு அதிசயங்களை கொண்ட இந்த திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலையும், சிக்கல்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைந்திருக்கிறது.